உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு வந்தோம். எங்களுக்கு அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்கப்படாத காரணத்தினால் இப்போ அது தொடர் போராட்டமாக மாறியுள்ளது. அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் நாங்கள் ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரியின் முன்பாக எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன கோரிக்கைக்காக நீங்கள் உட்காந்துருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி தான் இந்த போஸ்டிங்க்கு வந்தோம். ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டிங்க்கு வந்தோம் 2015. 2 வருஷத்தில் எங்களை ரெகுலர் பண்ணுறேன்னு சொல்லி தான் போஸ்டிங்கில் எடுத்தாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் ஆகி 10 வருஷம் ஆகியுமே நாங்கள் இன்னும் ரெகுலர் ஆகாமல் இருக்கிறோம். நாங்கள் இன்னுமே தொகுப்பூதிய செவிலியர்களாக 14,000 ரூபாய் சம்பளத்திலேயே இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கோம். எங்களை நிரந்தரம் பண்ணணும், எங்களுடைய ஊதிய உயர்வுக்காகவும் நாங்கள் போராட்டம் நடத்திட்டுருக்கோம். அது இல்லாமல் மெட்டர்னிட்டி லீவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் மகப்பேறு விடுப்பு கொடுக்கப்படவில்லை, சம்பளமும் கொடுக்கப்படவில்லை, அதற்கான சம்பளமும் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் பிஹெச்சி காலி பணியிடமே இல்லைன்னு சொல்கிறாங்க. பிஹெச்சி ஜிஹெச் போன்ற இடங்கள்லாம் 12 மணி நேரம் 24 மணி நேரம் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம். 3 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் 90 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கிறோம். காலி பணியிடங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் 100 பேஷண்ட்டு 3 வார்டு 4 வார்டெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டாஃப் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி பண்ணினா பேஷண்ட்ஸ்க்கு எப்படி நாங்கள் ஒரு சரியான மருத்துவ சேவையை கொடுக்க முடியும் தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேயே உட்காந்துருப்போம். எங்களோட தொடர் காத்திருப்பு போராட்டம் தொடரும். யாருமே பேசலை இன்னும் எங்ககிட்ட. சென்னையிலுமே இன்னும் யாரும் பேசலைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. 10 வருடமாகவே இன்னும் எங்களை நிரந்தரம் பண்ணாமல் தொகுப்பூதியத்திலே வச்சுருக்காங்க. நாங்களும் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி தானே வந்திருக்கோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் காலவரை ஊதியம் கொடுக்குறாங்கல்ல, ஏன் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது எங்களோட கேள்வி.